இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். ஞாலத்தின் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 90:12 நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாட்களை எண்ணுகிற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவைகள் இருக்குமானால் நம்முடைய இருதயம் ஞானம் உள்ளதாய் மாறிவிடும். ஞானமானதை, அதாவது பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். காலத்தை வீணாக்க மாட்டோம். மனிதன் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் சொற்ப நாட்கள் தான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஒரு புகையை போல, ஒரு நிழலை போல எங்களுடைய காலங்கள் மறைந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லி காலங்கள் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற காலம் எந்த காலம், எப்படிப்பட்ட காலம், என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்படுவது மிகவும் அவசியம். வேதம் அவைகளை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. இயேசுக்கு கொடுக்கப்பட்டது 33.5 ஆண்டுகள் தான் பூமியிலே. ஆனால் பாருங்கள், 3.5 ஆண்டு ஊழியத்திலும் வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது சொன்னார். யோசித்து பாருங்கள், யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிதாவானவர் நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலம், நாளை தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. நாம் காலத்தை தாழ்த்துகிறோம். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம், ஆண்டவர் சொன்னதை செய்யணும், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் ஆலயத்திற்கு போகலாம், அப்புறம் ஆலயத்தின் காரியங்கள், அப்பொழுது ஊழியம், தள்ளி போட்டுக் கொண்டே போகிறோம். நிரந்தரம் கிடையாது. எப்பொழுது வேண்டாம் மனிதனுடைய ஓட்டம் முடிந்து விடலாம். ஆனால் அதற்குள்ளே நாட்களை எண்ணுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் செய்ய வேண்டியதை தேவ நியமத்தை நாம் செய்து விடுவோம். வேதம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா அந்த காரியத்தை? அனைவருக்கு அது தெரியவில்லை. இதை படித்த வசனத்தை படித்த ஒரு வாலிபனுக்கு ஒரு சின்ன கணக்கு போட்டான். அப்ப ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணான்? ஜெபத்துல, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குதுன்னு சொல்லுவா. ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ₹1 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ற. ஆண்டவர், ₹1 வச்சு என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் கால்குலேட் பண்ணி சொல்றான் ஆண்டவர்கிட்ட போய். நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்கள் கணக்கு போட்டு நாம தான் தோற்று போய் விடுவோம். எப்படின்னு சொல்லுவோம். இவன் சொன்னான், ஞானமா சொன்னான், அவனுடைய வார்த்தை சொல்லுதுல்ல, ₹1 உம்ம கணக்குல ₹1000, எனக்கு ₹1000 கையில கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னானா. எவ்வளவு அழகா கணக்கு போடுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் யோசித்தான், நாளைக்கு தானே, நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு நாளுங்கும் போது 1000 வருஷம் கழிச்சு தான் திருப்பி அதை அந்த ₹1000 வாங்க முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் செய்கிற ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது, கேட்கிற காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது, போடுகிற கணக்கும் அப்படித்தான் இருக்கு, தவறாக மாறிவிடுகிறது. இவைகளெல்லாம் தூக்கி வைத்து விட்டு ஞானமாய் அறிவுள்ளவர்களை ஆண்டவருடைய கொடுத்த நாட்களை நம்ம சரியா பயன்படுத்திக்குவோம். பிற்காலங்கள்ல பின்னாடி கவலைப்பட்டு இருக்க கூடாது. என் வாழ்நாட்களை வீணாக்கிட்டன, என் வாலிபத்தை வீணாக்கிட்டன, ஹெல்த்தியா இருந்த நாட்கள் வீணாக்கிட்டன, எல்லாம் வேலை, குடும்பம், மற்ற காரியங்கள் கூடிய ஆண்டவருக்கு நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்தில் நம்மளை கொடுக்கப்பட்ட நாட்களை சரியா பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரை உமக்கு சித்தமானபடி செய்யுங்க, எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் வணைந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாற்றுவார். அது உண்மை. அதன்படி நிச்சயமாக அவர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் இருதயம் ஞானமுள்ளதாய் மாறும்படியாய் செய்யுங்க. நாட்கள் வீணம்மா, எதை போனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் காலங்கள் போனா திரும்பி வராது, நாட்கள் போனால் திரும்பி வராது. காலத்தின் அருமை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடி காலத்தை, இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய இருதயம் இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. கடைசி நாட்கள்ல அடையாளங்கள், இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் உலகத்தின் முடிவு உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்று நீர் சொன்னவைகளை பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பல பகுதிகள் நாங்கள் மொபைல், மற்ற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், எங்கள் நேரங்கள் வீணாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதப்பா. அப்படி அல்ல,
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாட்களை எண்ணி வேகமாய் உடைய திட்டத்தை நிறைவேற்றி உடைய நாம மகிமைக்காக சாதிக்க உடைய ராஜ்யத்திற்குள்ள வரும்பொழுது வெறுமையாக அல்ல, வெறுங்கையாக அல்ல, ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தினால் வர உதவி செய்யும். ஆயத்தமாகவே இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாட்களை எண்ணும் அறிவை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஞானம் உள்ளதாய் மாறும். கடைசி நாட்கள், இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கான பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே நன்றியையா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார்